வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழு, அருள்மிகு நல்லமுத்து மாரியம்மன் கோவில் மற்றும் சிங்காநல்லூர் சங்கமம் கலைக்குழு இணைந்து வழங்கிய கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் 73வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா கோவை மாவட்டம் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள அருள்மிகு நல்லமுத்து மாரியம்மன் கோவில் பழைய தெற்கு பள்ளி அருகில் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியரும் சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான கனகராஜ் தலைமையில் 73வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா நடைபெற்றது. கொட்டி தீர்த்த வருண பகவானுக்கு வாழ்த்து சொல்லும் விதமாக ஆரவாரத்துடன் அமர்க்களமான 73வது அரங்கேற்ற விழா ஒயிலாட்ட கலைஞர்களையும் விழாவினை காண வந்த ரசிக பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தாக அமைந்தது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பேரூர் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவில் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர் என 50க்கும் மேற்பட்ட ஒயிலாட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு நமது தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பாரம்பரிய நடனமான ஒயிலாட்டத்தை சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக ஆடி புதிய அரங்கேற்றம் செய்தனர். மேலும் இந்த ஒயிலாட்ட நிகழ்ச்சியில் சிங்காநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுற்றுவட்டார பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவினை கண்டு ரசித்தனர். சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்ற ஒயிலாட்ட அரங்கேற்ற நிகழ்ச்சியின் இறுதியில் ஒயிலாட்ட நடன கலைஞர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் கௌரவ தலைவரும் வேளாண் விஞ்ஞானியுமான மயில்சாமி, இசை கலைஞர்கள், தொழில்நுட்ப குழு, ஒயிலாட்ட நடன துணை பயிற்சியாளர் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியருமான கனகராஜ் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில், தமிழ் பண்பாடும் பழமையும் வாய்ந்த நமது ஒயிலாட்ட கலையை தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையில் ஒரு பாடமாக இணைக்க வேண்டும் என்றும், அதேபோல் பல்வேறு கலைகளுக்கு அரசு முன்வந்து உதவுவது போல் இந்த ஒயிலாட்ட கலையையும் கவனத்தில் கொண்டு ஒயிலாட்ட கலையை வளர்ப்பதற்கு தமிழ்நாடு ஒயிலாட்ட கலையை மென்மேலும் உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தேடி வந்தோமே ரங்கநாதா
வாழ்க கலை வளர்க பாரதம். சென்றடிவேறு எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பேன் என்கின்ற மகாகவி பாரதியின் வாக்கினை கையில் எடுத்து கோவை கருமத்துமட்டி சங்கமம் கலைக்குழு தண்ணீர் பந்தல் கருமத்துமட்டியில் துவங்கி கடைசியாக ஆலாந்துறை வரையும் வந்து பார்த்திங்கன்னா 72 அரங்கேற்றங்களை நிறைவு செய்திருக்கோம். இது கோவை மாவட்டம் கோவை மாநகர் சிங்கானூர் சங்கமம் கலைக்குழு 73வது அரங்கேற்றம். நல்லமுத்து மாரியம் திருக்கோயில் பூச்சாட்டு திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கி 73வது அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம். இதில் 51 கலைஞர்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. 3 வயசு குழந்தைகளிலிருந்து 80 வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்க வரைக்கும் இதில் பங்கெடுத்திருக்காங்க. இது 73வது அரங்கேற்றம் பண்ணதில் பெரிய சிறப்பு. அதே போல் இந்த சிங்காநல்லூரில் பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பு. கோவை மாவட்டத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்பாலைகள் அதிகமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி திரைப்பட ஸ்டுடியோஸ் இருந்து இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுது சிங்கை. அந்த வகையில் இந்த இதில் அரங்கேற்றம் பண்ணது பெரிய சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளி விடுமுறை நாட்களில் இந்த பயிற்சி கொடுத்ததில் சிறப்படைகிறோம். சங்கமங்களுடைய துணை பயிற்சியாளர்களாக இருந்து இங்கே திருமதி இந்துமதி சம்பத்குமார் அவர்களும் அதே திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் இங்கே பயிற்சி வழங்கினாங்க. அந்த வகையில் கலைஞர்கள் இன்றைக்கி சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த கிராமிய கலைகள் வந்து பார்த்திங்கன்னா விழாக்களில் நம்ம ஆடிட்டுருக்கோம். இது பயிற்சி கொடுத்து நம்ம எப்படி பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணுவாங்களோ அதே போல் இந்த கிராமிய கலைகளை அரங்கேற்றம் பண்ணு சொல்லி கிராமங்கள் தோறும் பண்ணிகிட்ருக்கோம். இலவசமாக கட்டணம் இல்லாமல் பயிற்சி கொடுத்து வழங்கிட்டுருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னா தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சிலம்பாட்டத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து கல்லூரி பள்ளியில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களோ வேலை வாய்ப்பில், அதே போல் இந்த கிராமிய கலைகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா இன்னும் இந்த கலைகள் வளர்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி பள்ளி கல்லூரியில் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி இந்த கிராமிய கலைகளை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்தால் இந்த கலைகள் வளர்வதற்கும் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகவும் அங்கீகாரமாக இருக்கும்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த கருத்தை நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரீங்க. இது மாவட்ட ஆட்சியர்கிட்ட எவ்வளோ வேறு அமைச்சர்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் மனு அந்த மாதிரிலாம் ஏதோ கொடுத்துருக்கீங்க? மனுக்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம இதுக்கான இதுகளை வந்து மனுக்களாக கொடுக்குறோம். இது பாடத்திட்டமாக கொண்டு வரக்காக யூனிவர்சிட்டிகள் அணுகிட்டு இருக்கோம். விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அது பாடத்திட்டமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்க அமைச்சர் அந்த மாதிரி? பேரூர் ஆதீனம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தமிழ் கல்லூரியில் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இது பாடத்திட்டமாக கொண்டு வரக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ் தயார் பண்ணிகிட்ருக்குறோங்க. தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்ல ஒவ்வொரு அரங்கேற்றத்திலையும் கலைஞர்களை வந்து தேர்வு பண்ணிகிட்ருக்கீங்க. வெளிநாட்டு அரங்கம் எப்போது நீங்கள் செயல்படுத்துங்க, எப்போது அரங்கேற்ற விழா நடக்கும்?
வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு இங்கே அரங்கேற்றம் பண்ண குழந்தைகளை தேர்வு செஞ்சு திரு மயில்சாமி அண்ணா அவர்கள் அழைத்து போயிட்டு கொண்டிருக்காங்க. விரைவில் வெளிநாடுகள்லேயும் அது ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். விரைவில் பயிற்சிகள் வழங்கி அங்கே வெளிநாடுகள்லேயும் அரங்கேற்ற சங்கமம் கலைக்குழு செய்யுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வெளிநாடு சென்று நீங்கள் கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு தமிழக அரசிடம் ஏதாவது உதவி கேட்க விரும்புகிறீர்களா? தமிழக அரசிடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அவர் மயில்சாமி அண்ணாவுடைய இதில் போயிட்டு இருக்கிறனால இங்கே அரசினுடைய அனுமதியை கட்டாயமாக நாங்கள் எதிர்பார்ப்போம். என்ன மாதிரி உதவி எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு செலவினங்கள் தான். நம்ம போக்குவரத்து தங்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வசதிகள் செலவினங்கள் கூடுதலாக இருக்குது. இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம தேர்வு செஞ்சு கூப்பிட்டு போகும்போது அவர் ஒருத்தரே செலவு செய்யும்போது மிகப்பெரிய கூடுதல் செலவாக இருக்குது. அதை அரசு ஏற்றுக்கிட்டுச்சுன்னா இந்த கலைகள் மேலே வளர்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. இதனால் தமிழக அரசுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். நம்மளுடைய தமிழ் கலைகளை வந்துட்டு வெளிநாடுகளில் போய் பரப்பிட்டு வர்றதுக்கு கட்டாயமாக இந்த தமிழுடைய கலைகள் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல அழிஞ்சிடும், இந்த கலைகள் வளராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கி தமிழர் கலைகள் உலக நாடுகள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அது கலைகளாக மட்டும் இல்லாமல் ஒரு கல்வியாக நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துகின்ற வகையில் இந்த கலைகள் இன்றைக்கி வெளிநாடுகள்லேயே ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க, கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமாம்.